கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்திலிருந்து நாம் அங்கே ஒரு சம்பவத்தை பார்ப்போம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த ஒரு சம்பவம். இந்த மார்த்தாளும் மரியாளும் அவருடைய சகோதரன் லாசரு 3 பேரும் பெத்தானியா கிராமத்தை சேர்ந்தவர்கள். இயேசுக்கு ரொம்ப பிரியமானவங்க. அதனால் அந்த வழியாக போகும்போது அவர் என்ன செய்கிறாரு, அந்த கிராமத்துக்கு போகிறார், அவங்க வீட்டுக்கு போகிறார். மார்த்தாள் என்ன பண்ணுறாங்க, அங்கே போட்டிருக்கு, மார்த்தாள் அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். எத்தனை பேர் இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். அதுக்காக ஸ்தோத்திரம், அது பெரிய பாக்கியம். ஏற்றுக்கொண்டுட்டா, நல்லது. இப்போ இயேசு வீட்டுக்குள்ளே வந்துட்டார். அந்த மார்த்தாளுக்கு ஒரு சகோதரி இருக்கிறாள். அவள் பேர் என்னது? மரியாள். அவள் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து, எப்படிப்பட்ட ஒரு பிக்சர் பாருங்க. மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து. ஆனால் மார்த்தா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து. அவன் ஒன்றும் டிவியில் நாடகம் பார்த்துட்டு இல்லை. இயேசு வந்திருக்காரு, இயேசு ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டு இவ பாட்டு மணி 8 ஆச்சு நாடகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒன்றும் காரியத்தை அவன் என்ன செய்யலை. இயேசுக்கும் அப்படி சீசர்களுக்காக தான் மார்த்தாள் என்ன பண்ணுறா, ஃபுட்டு ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே போய் வேலையை ஆரம்பித்தாச்சு. பூரி சொல்கிறாங்களோ இல்லை பிரியாணி ஆக்கிறான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வேலை ரொம்ப தடபலாக போய்கிட்டு இருக்குது. அப்போ அங்கே போட்டிருக்கு, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து. உண்மையாக சொல்லப்போனால் இயேசுக்கு தான் அந்த ஃபுட்டை அந்த உணவை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாள். இயேசுக்கு தான் ஊழியம் செய்கிறாள். யார்? மார்த்தாள். அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஏதாவது செய்யணுமா இல்லையா? அதனால் நல்ல காரியம்தான் அது ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவளுக்குள்ளேயே ஒரு இயேசுக்கு தான் ஃபுட்டு ஆயத்தம் பண்ணுறா, உணவு ஆயத்தம் பண்ணுறா. அதுவே அவளுக்கு என்னவாயிடுச்சு? கோபம் ஆயிடுச்சு. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து. சில பேர் இந்த மாதிரி தான் கொஞ்சம் இயேசுக்கு ஊழியம் பண்ணுறேன்னு பண்ணி கடைசி என்ன பண்ணிடுறாங்க, அதுவே அவங்களுக்கு வருத்தமாகிடுது. வருத்தமடைந்து இல்லாமல் இயேசுகிட்டே சொல்கிறா. அதில் அவளுக்கு ரொம்ப பாதர் பண்ண விஷயம் என்னன்னு கேட்டால், நான் இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் மரியாள் என்ன பண்ணுறா, உம்மை பார்த்துரு சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கா. இதை நீர் என்ன செய்யலை, கேட்கவே இல்லை. அப்போ நேரடியாக கேட்டுட்டா. இப்போ சரி உள்ளே பொறுமிக்கிட்டே இருந்திருப்பா போல தெரியுது. அங்கே வதக்கும் போது, என்னது இது, நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், மரியாதை மட்டும் போய் ஜம்முன்னு ஏசுன்னு பார்த்துருக்க உட்காந்துருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தானே உட்காந்துருக்கா, ஹெல்ப் பண்ணலாம்ல. இந்த இயேசு சொல்லலாமா இல்லையா? எம்மா மார்த்தா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஹெல்ப்புக்கு என்ன செய்ய போமான்னு சொல்லாமா இல்லையா? அது இவர் சொல்லவும் மாட்டேன்றார். அப்போ மார்த்தாளுக்கு இயேசுக்கு ஃபுட்டு ஆயத்தம் பண்ணுன்றதை தாண்டி, இயேசுக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறத தாண்டி வருத்தம் வந்துருச்சு, கோபம் அடைஞ்சிட்டான். இப்போ அது இருதயத்து நிறைவினால் வாய் பேசும். நேரம் இயேசுகிட்டே கேட்டுட்டான். கையில் கரண்டியோடு வந்திருப்பா அவ்வளோ தெரியும். இயேசுகிட்ட பேசும்போது கரண்டியோட வச்சு பேசின ஒரே ஆள் மார்த்தாள் தான். ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? முதல்ல கேள்வி, உமக்கு கவலை இல்லையா? கொஞ்சம் கூட உமக்கு கன்சர்னே கிடையாதா? இப்போ ஒன்று செய்யும், சொல்லித்தரேன், எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும். நான் சொன்னால் கேட்க மாட்டா. நீர் என்ன செய்யும், அவளுக்கு சொல்லும், எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றான். இயேசு வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்க. அவங்கள உபசரிக்கணும். நல்ல விஷயம் தான், பைபிளே போட்டிருக்கு. அந்நியர் என்ன செய்யணுமா, உபசரிக்கணும் போட்டிருக்குது. அது யார் வந்திருக்கா? மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் இயேசுவே வந்திருக்கிறாரு. அவருக்கு உபசரிக்கிறது ரொம்ப நல்லது தான்.
மார்த்தாள் பண்ணுற விஷயம் நல்ல விஷயம்தான். ஆனால் அதுவே அவளை என்ன செஞ்சிருச்சு? வருத்தமடைய வச்சிருச்சு. இங்கே 2 காரியம் வருது. மார்த்தாள் இயேசுக்காக இயேசுக்கு ஊழியம் செய்கிறாங்க. மரியாள் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இயேசுவின் பாதத்தருகே உட்காருங்க. வந்தவங்களை உபசரிக்கிறது தப்பு கிடையாது, அது நல்லது தான். ஆனால் இங்கே அதை விட ஒரு பெட்டரான விஷயம் இருக்குது. மார்த்தாளா மரியாளான்னு கேட்டால், மரியாள் ஒரு சிறந்த விஷயத்தை செய்கிறாங்க. இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்துன்னு போட்டிருக்குது. அப்போ இயேசு மார்த்தாளுக்கு பிரதியுத்தரம் பண்ணார். அங்கே போட்டிருக்கு 41ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, இல்லை சொல்லுங்கள், மார்த்தாளே மார்த்தாளே. அப்படின்னா நீங்கள் கோபம் நினச்சக்கூடாது. மார்த்தாளே மார்த்தாளே அப்படின்னு நினைக்கக்கூடாது. மார்த்தாளே மார்த்தாளே, அதாவது அன்பாக சொல்கிறான்னு அர்த்தம். கர்த்தர் யாராவது பேர் சொல்லி அழைக்கிறதே பெரிய விஷயம். அது 2 முறை அழைச்சார் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறான்னு அர்த்தம். சாமுவேலே சாமுவேலே, நோவா நோவா, மோசே மோசே. அந்த மாதிரி இங்கே என்ன சொல்கிறாரு? மார்த்தாளே மார்த்தாளே. நான் சொல்ல போய் ரொம்ப முக்கியமான காரியம், உன் மேலே ரொம்ப கன்சர்னாக தான் நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன். அங்கே போட்டிருக்கு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அதெல்லாம் வேணான்னு தேவன் என்ன செய்யலை, சொல்லலை. தேவையானது ஒன்றே. நீ கவலைப்பட்டு கலங்குற காரியம்லாம் வேணாம் நான் என்ன செய்யலை, சொல்லலை. உண்மையிலே அது உன்னை டிஸ்டர்ப் பண்ணுது, உனக்குள்ள கவலையை உண்டாக்குது, பாரத்தை உண்டாக்குது, சந்தேகத்தை, பயத்தை, கலக்கத்தை உண்டாக்குதுன்றது உண்மைதான். நான் அது இல்லைன்னு என்ன செய்யலை, சொல்லலை. ஆனால் அதன் மத்தியில் அவர் ஒன்று சொல்லுகிறாரு. இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு ஊழியம் பண்ணுறதை விட ரொம்ப முக்கியம்னு ஒன்று சொல்லுவார். தேவையானது ஒன்றே. நீ நிறைய காரியங்களை குறித்து சிந்திக்கிற, கவலைப்பட்டு என்ன செய்கிற, கலங்கி போயிருக்கிற. அதுலேருந்து உனக்கு விடுதலை வேணுமா அப்படின்னா நீ ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். தேவையானது ஒன்றே. உன் இருதயம் பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குது. நீ எது வரைக்கும் கலங்கி கொண்டே இருப்பேன்னு கேட்டால், தேவையானது ஒன்றே. அது என்னவென்று அறியாத வரையிலும், அதில் உன் இருதயத்தை உறுதிப்படுத்தாத வரையிலும் நீ என்ன செஞ்சுட்டே இருப்ப, அநேக காரியங்கள் குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருப்பாய். உனக்கு தேவையானது ஒன்று என்ன செய்யணும் தெரியணும். அதில் உன் இருதயத்தை நீ என்ன செய்யணும், ஃபிக்ஸ் பண்ணணும். சொல்லுங்கள், அநேக காரியம் ஒரு காரியம். ஒரு பக்கம் என்ன இருக்குது, அநேக காரியங்கள் இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன இருக்குது, ஒரே ஒரு காரியம். அது என்னமா அங்கே போட்டிருக்கு. ஏசு சொல்லுவார், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அது என்னன்னு கேட்டால், இயேசுவின் பாதத்தருகே உட்காருவது. அது என்ன ஆகும், இது என்ன ஆகும், இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், இவங்க வர்றாங்க, அவங்க தொந்தரவு பண்ணுறாங்க, இது சரியில்லை, அது சரியில்லை, ஏகப்பட்ட காரியத்துக்கு கவலைப்பட்டு கொண்டே இருக்கிற நீ ஆக மொத்தம் ஒன்று என்ன செய்யலை, மாறலை. அது வேறு விஷயம். இன்னொரு விஷயம், உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீ என்ன செய்யலை, தெரிந்து கொள்ளலை. உன்னை விட்டு எடுக்கப்பட முடியாத ஒரு பங்கு அது என்னன்னு கேட்டால், இயேசுவின் பாதத்தருகே உட்காருவது. சர்வத்தையும் தம்முடைய வல்லமையில் வசனத்தில் தாங்குகிற இயேசு சொல்லுகிறாரு. ஒரு குடும்பத்தை நடத்துகிறீங்க, ஒரு கணவனாக இருக்கிறீங்க, ஒரு தகப்பனாக இருக்கிறீங்க, நான் ஒரு பாஸ்டாக இருக்கிறேன், நீங்கள் ஒரு தொழிலதிபராக இருப்பீங்க, ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க, நிறையா காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கும். உங்களுக்கு ஒன்று நினைக்கல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நம்ம ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, அவர் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையில் வசனத்தால் தாங்குகிறவர். சர்வத்தையும் ரன் பண்ணுறாரு. எப்படின்னு கேட்டால், தம்முடைய வல்லமையில் வசனத்தினாலே. அவர் சொல்கிறாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்கள் குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இன்னைக்கு ஒரு முடிவெடு. தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என்ன செய்தான்னு கேட்டால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். என் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இருந்தால் கூட எது தேவையான ஒன்று, அந்த தேவையான ஒன்றை என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதை செய்ய நான் என்ன செய்யணும், தீர்மானிக்க வேண்டும். என் இருதயத்தில் எது தேவையான ஒன்று என்பதை நான் நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை உறுதிப்படுத்தாத வரைக்கும் பிசாசு என்ன செய்வான், உங்களை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே இருப்பான். பாருங்க, எது தேவையான ஒன்று, இயேசுவின் பாதத்தருகே உட்காருவது. சரி, அப்படி இருந்தால் எல்லாம் நடந்துருமா?
மார்த்தா நினச்ச மாதிரி அப்போ சும்மா உட்கார சொல்கிறீங்களா அப்படின்னு தோணுது இல்லையா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மாம்சீகமாக உங்களால் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். மாம்சீகமாக நீங்கள் பல வருஷம் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் கொஞ்சம் நாளில் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார், கொஞ்சம் நேரத்தில் செய்ய வல்லவராக இருக்கிறார். தண்ணீரை நொடிப்பொழுதில் திராட்சரசமாக மாட்டிட்டார். அப்படி வல்லமையுள்ள தேவன் நம் தேவன். அப்படி நாம் கிறிஸ்துவ ஜீவியை ஒரு மாம்சீகமாக நாம் ஓடி நாம் வேர்வை சிந்தி ஜெயம் எடுக்கிற ஒரு ஜீவியம் கிடையாது. அப்படி ஜெயம் எடுக்க முடியாது. இது ஒரு ஆவிக்குரிய ஜீவியமாக இருக்கிறது. நம்மால் முடியாத காரியங்களை, நம்ம பலத்துக்கு மிஞ்சின காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். இங்கே நீங்கள் வாசித்து பாருங்களேன், யோவான் 21ஆம் அதிகாரத்தில் திருப்புங்க, 3ஆம் வசனத்தை வாசிங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. எக்ஸ்பீரியன்ஸ்டு இல்லை, 40 வயசு மேலே ஆட்கள், கடற்கரையோரமாக பிறந்து வளர்ந்த ஆட்கள், அது எக்ஸ்பர்ட் பேதுரு இருக்கிறார், அவர் லீட் பண்ணுறாரு. எல்லாம் கிளம்பி போனால் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் அந்த ராத்திரியில் எத்தனை மீன் கிடைக்கல? ஒரு மீன் கூட கிடைக்கலாம் பாருங்கள். அங்கே இயேசு அவங்கள சந்திக்க வராரு. பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாகிலும் உண்டான்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். அப்புறம் கர்த்தர் என்ன செய்கிறாங்க, அவர்கிட்ட ஒன்று சொல்கிறார், நல்லா கவனிங்க. அவர் ஆலோசனை கொடுக்குறாரு, உங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கன்றார். அப்படி போடுறாங்க. அப்படி போட்டதுனால திரளான மீன்கள் அகப்படுறதுனால என்ன செய்ய முடியலையா, அதை இழுக்க மாட்டாது இருந்தார்கள். யோசித்து பாருங்களேன், அதே கடற்கரையில் தான் இவங்களும் போய் ராம் முழுவதும் பிரயாசப்படுறாங்க. ஆனால் ஒரு மீன் கூட கிடைக்கல. இப்போ இயேசு நிற்கிறாரு. இயேசு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. இயேசு வழி நடத்துகிறாரு. அவர் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. இப்போ உங்கள் படவு எங்கே நிற்கிது? நிற்கிற இடத்துல இருந்து வலதுபுறம் வலையை போடுங்க, திரளான மீன்கள் அகப்படுன்றார். இழுக்க முடியலையா? 11ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. பாருங்க, கர்த்தர் நமக்கு ஒன்று கொடுத்தாருன்னா அதை இழக்க மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிச்சு கொடுக்கறதை நம்ம இழக்க மாட்டோம், பயப்பட வேண்டியதில்லை. நிறையா கொடுப்பாரு, அதை காக்கிற தேவனாயும் இருக்கிறார். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் வெயிலடிக்கவில்லையோ, அவன் கையிலும் கிரியை ஆசீர்வதித்தீர், அவன் சம்பத்தை தேசத்தில் பெருகிட்டுன்னு போட்டிருக்கு. கர்த்தர் முதல்ல பாதுகாவலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காரு பாருங்க. மீனை கொடுத்தது மாத்திரம் கிடையாது, ஒரு மீன் கூட மிஸ் ஆகலை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். 153 பெரிய மீன்கள் அந்த வலைக்குள்ள இருக்குது. வலை கிளியலை, பத்திரமா இருக்குது. எப்படி நடந்துச்சு? எப்போ நீங்கள் தான் உங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி ராம் முழுவதும் பிரயாசப்பட்டீங்க. அப்புறம் ஆனால் இப்போ இயேசு வந்தவனே அவர் ஒரு ஆலோசனை சொன்ன உடனே எப்படி வருது? 153 பெரிய மீன்கள் வருது. இயேசுவோடு கூட சேர்ந்து அதை செய்யும்போது பெரிய லாபம் உண்டாகுது. இப்போ இதை விட இன்னொரு ஆச்சரியம் வேறு இருக்குது. அங்கே 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இது அதை விட ஆச்சரியமாக இருக்குது. அங்கே யார்? ஏசு நின்றுட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே எதுக்காக போனாங்க? மீனுக்காக தான் போனாங்க. ஒரு மீன் கூட கிடைக்கல. ஏசு நின்றுட்டாரு. நின்னவனே ஆலோசனை கொடுக்குறாரு. 153 பெரிய மீன் கிடைச்சிருச்சு. இப்போ இழுத்துட்டு வர்றாங்க. கரைக்கு பார்த்தா இயேசுவின் பாத்திரம் ஏற்கனவே கரி நெருப்பு போடப்பட்டு அதன் மீது மீனும் அப்பமும் ரெடியாக இருக்குது. எங்கே ரெடியாக இருக்குது? இயேசுவின் பாதத்தருகே ரெடியாக இருக்குது. மார்த்தா கஷ்டப்பட்டு ஆயத்தம் பண்றா, ஆனால் இயேசு நமக்காக ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு. எந்த ஆசீர்வாதம் வேணும் நம்ம ஓடுறோமோ, கர்த்தர் சொல்றார், அது ஏற்கனவே அவனுக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. இனிமேல் நான் உண்டு பண்ண போறேன் கிடையாது, ஏற்கனவே உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காருங்க. அப்போ எனக்கு எது ரொம்ப முக்கியம்னு தெரியும், எது ரொம்ப மேன்மைன்னு தெரியணும். எது மேன்மை தெரியுமா? இயேசுவின் பாதத்தருகே உட்காருவது. அப்போ அதை மிஸ் பண்ணிட்டு நான் வேலைக்கோ தொழிலுக்கோ எதுக்கோ ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் மாம்சீகத்தால் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடலான்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. பிரயாசப்படணும், எல்லாம் நல்லது தான், நம்ம அதை குறைச்சி சொல்லலை. படிக்க போவேணான்னு சொல்லலை,
வேலைக்கு போவேனான்னு சொல்லலை, தொழிலுக்கு போவேனான்னு சொல்லலை. உங்களுக்குள்ளே ஒரு அந்த எண்ணம் வந்துடக்கூடாது. செய்ய வேண்டிய பொறுப்பை நல்ல பெஸ்ட்டாக செய்யணும். ஆனால் உங்கள் மாம்சத்தை சார்ந்து கொள்ளக்கூடாது, ஆவியை சார்ந்து கொள்ளணும். ஆமாம், நான் செய்ய வேண்டியதை நான் சரியாக செஞ்சிடறேன், ஆனால் அவர் சமூகம் எனக்கு ரொம்ப முக்கியம் என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். தேவையானது ஒன்றே. இயேசுவும் கூட இதை அறிஞ்சிருந்தார் பாருங்க. அதாவது மார்த்தாள் செய்கிற காரியத்தையும் மரியாள் செய்கிற காரியத்தையும் ஒப்பிட்டு சொல்கிறார். மார்த்தாள் செய்கிற காரியம் நியாயமான ஒன்று தான். தன் வீட்டுக்கு வந்த இயேசுக்கும் அப்படி சீசர்களுக்கும் உணவு ஆயத்தம் பண்ணுறாங்க, தப்பே கிடையாது. இயேசுக்கு ஊழியம் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே இயேசு மரியாள் செய்த காரியத்தை தான் அப்ரிசியேட் பண்ணுறாரு. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னா ஒரு விஷயத்தை இயேசு இங்கே எம்பசைஸ் பண்ணுறாரு. நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறத விட அவர் நமக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறார். நான் கேட்குறேன், நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுமா? செய்யணும், கரெக்டாக, அதில் எந்த மாற்றம் கிடையாது. அவரை பற்றி அறிவிக்கணும். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம், அவர் நமக்கு ஊழியம் செய்ய வேண்டும். நான் போன ஒரு சபையில் ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணார் பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆரம்ப ஜெபம் மாத்திரம் பண்ணுவார். அப்போ அடிக்கடி சொல்லுவார், பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு ஊழியம் செய்யும்படி வாரும் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா ஆண்டவர் நம்மிடத்தில் பேச விரும்புகிறார். அவர் நம்ம 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 இருதயத்தில் ஊழியம் செய்ய விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தை மாற்ற விரும்புகிறார். அவர் ஏற்கனவே சம்பாதித்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு நேராக திருப்ப விரும்புகிறார். நம்ம சந்திக்கிற பிரச்சனையை விட அவர் பெரியவர் என்று காண்பிக்க விரும்புகிறார். அவரை கொடுத்த வெளிப்பாட்டை கொடுக்க விரும்புகிறார். அப்ப அவர் எதுக்கு வந்திருக்காரு கேட்டீங்கன்னா, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு புல்ல கொடுக்க வந்திருக்கிறார். நாம சொல்றோம், நான் உனக்கு ஊழியம் பண்ண விரும்புகிறேன். இல்லை, நான் உனக்கு கொடுக்க விரும்புகிறேன். நீ அதை என்ன செய்ய, ரிசீவ் பண்ணு. மீனையும் அப்பத்தையும் ஆயத்தம் பண்ணுறது எனக்கு ரொம்ப லேசான காரியம். ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆனால் என் ஆலோசனை வந்த பிறகு, என் வார்த்தை வந்த பிறகு உன் வலையில் 153 பெரிய மீன்கள் வந்து விட்டது. நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது முக்கியம்தான். ஆனால் அது ரெண்டாவது வருது. முதல்ல அவர் நமக்கு ஊழியம் செய்யும்படி நாம் அனுமதிக்க வேண்டும். அருமையானவர்களே, நாம் அந்த வேதத்தை வாசிக்கணும், சபைக்கு வந்து வசனத்தை கேட்கணும், ஜபத்தோட தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்கணும். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதுபடி நம்முடைய எண்ணங்களை மாற்றணும், நம்முடைய செயல்பாடுகளை மாற்றணும், நம்முடைய வாயின் வார்த்தையை மாற்றணும், நம்முடைய இருதயத்தை மாற்றணும். அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்வோமானால் நம்ம முழங்கால் படிட்டு கர்த்தாவை உதவி செய்யணும், அவர்கிட்ட கேட்கணும். அவர் நம்மை பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக திருப்ப விரும்புகிறார். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு ஊழியம் செய்யும். இது என்ன வித்தியாசமாக இருக்குது? ஆமாம், அதான் ரொம்ப கரெக்டு. அவர் நமக்கு ஊழியம் பண்ண விரும்புகிறார். இந்த வேலையை கூட ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் அவர். இதை வந்து இயேசு அறிஞ்சிருந்தார் பாருங்க. இயேசு ரொம்ப முக்கியமான வேலையை பார்த்தார். ஃபாதர்ஸ் பிஸ்னஸை பண்ணார், பிதாவினுடைய காரியத்துக்கு பண்ணிக்கிட்டு இருந்தார், ஊழியத்தை பண்ணார். அப்படி பண்ணால் கூட அவருக்கு எது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொன்ன மாதிரியே தான், தேவையானது ஒன்றே. உங்களுக்கு எது தேவைன்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும், ஏன் பார்த்தறிய உட்காரணும். எனக்கு எது ரொம்ப முக்கியம்னு கேட்டால் அப்பாவோட சமூகம் ரொம்ப முக்கியம். ஆனால் நீங்கள் வேதத்தை நீங்கள் இடத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா பல இடங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா, தனித்து ஜெபம் பண்ணும்படி மலையின் மேல் ஏறினார். அநேகரை சுகமாக்கியிருப்பார், திரள் கூட்டம் வரும். ஆனால் அதை கூட விட்டு விலகிட்டு எங்கே போயிடுவார், அப்பா சமூகத்துக்கு போயிடுவார். அங்கே வாசிப்போம், லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராவு முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். சில இடத்துல போட்டிருக்கு, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணான்னு பார்ப்போம். சில வேளைகளில் ஜனங்களெல்லாம் அவர் அனுப்பிவிட்ட பின்பு தனித்து இருக்கும்படி மலையின் மேல் ஏறினான்னு பார்ப்போம். அது ஒரு மதியமாக இருக்கலாம், சாயங்காலமாக இருக்கலாம். இங்கே போட்டிருக்குது, ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி. நைட் எங்கே ஏறிட்டார், மலை மேலே ஏறிட்டார். மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அது அவருக்கு ரொம்ப முக்கியமாக தெரியுது. ஏன் கேளுங்களேன், நான் அவருக்கு ஊழியம் பண்ணுறதை விட அவர் என்கிட்ட என்ன செய்யணும், பேசணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவர் பேசுறதுக்குள்ள வல்லமை இருக்கிறது. அந்த அவர் வந்து என்னை வழிநடத்த விரும்புகிறார். ரொம்ப முக்கியம்.
மாம்சீகமாக நானா ஓடி அலையக்கூடாது. அவர் சமூகத்தில் உட்காரும்போது என்ன செய்வேன் என்பதை அவர் எனக்கு போதிப்பார். அப்போ இயேசு பாருங்க, வாழ்ந்தது 33 வருஷம்தான். வேகமாக ஊழியத்தை ஆரம்பிக்கலை, வெயிட் பண்ணார். 30 வயசு தான் ஆரம்பித்தார், 3 வருஷம் தான் ஊழியம் பண்ணார், கலக்குன்னு கலக்கிட்டார். ஆமென். எதையெல்லாம் பிதா செய்யும்படி திட்டம் பண்ணினாரோ அதை மாத்திரம் செய்து முடித்து விட்டார். இந்த பூமியில் நான் செய்யும்படி நீர் நியமித்த காரியங்களை செய்து முடித்தேன்றார். அப்போ எந்த அளவுக்கு அந்த 3 வருஷத்துலையும் பார்த்தீங்கன்னா பிதா என்ன சொன்னாரோ என்பதை கேட்டு அதன்படி செய்திருக்கிறார். ஒரு நல்ல உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசித்து பாருங்களேன். திராட்சரசம் குறைபட்டு போயிடும். மரியாள், அந்த மரியாள் வேற, அந்த மரியாள் வேற, இந்த மரியாள் சரியா? இயேசுவோட அம்மா மரியாள் வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு திராட்சரசம் குறைபட்டு போச்சு சொன்ன இவர் என்ன சொல்லுவார், தாயே நீ ஆணையிட்டால் அது நடந்து விடும் அப்படின்னு சொல்லலை. அவர் சொல்றாரு ஸ்திரீன்ட்டார். முதல்ல இந்த மாதிரி கண்ட்ரோல்லாம் பண்ணக்கூடாது, என் பிதாவின் வேலை இன்னும் என்ன செய்யலை, வரவில்லை. பிதா சொன்னாதான் நான் செய்வேன். நான் அவர் செய்ய சொல்றாரா, என்ன செய்ய சொல்றாரு, எப்போ செய்ய சொல்றாரு அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்றாரு. பல இடங்கள் அவரை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போகும்படி வர்றாங்க, விலகி போறாரு. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கிரேக்கர்கள் வந்து அவரை பார்க்கன்னு சொல்லுவாங்க, அவர் பார்க்கணும்னு சொல்லுவாங்க பாருங்க. ஆனால் அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அவர் எருசலேமுக்கு சிலுவைக்கு போகும்படி போகிற நேரம் வந்திருக்கும். அவர்களை பார்க்காமே போயிடுவார். எதை செய்யணுமோ அதை செய்ய என்பதை தெளிவாக இருக்கார் பாருங்க. எத்தனை பேர் கவனிச்சுட்டு இருக்கிறீங்க? கரெக்டாக அந்த மாதிரி இருக்க. ஏன் அப்படி இருந்தார் கேட்டிங்கன்னா, தேவையானது ஒன்று என்பதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். அப்படி இருந்ததுனால எதை செய்யணுமோ அதை எதை செய்வேன் என்பதில் ரொம்ப அவருக்கு முன்கூட்டி அறிந்திருந்தார். கண்ட காரியத்தை செஞ்சு என்ன செய்யல, சிக்கிக்கொள்ளலை. ஊழியத்தில் நிறைய பேர் ஐடியா கொடுப்பாங்க இல்லையா, ஏசு நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா அவங்க ஊழியம் பெருசாயிரும். நீங்கள் என்ன இந்த ஊர்லேயே இருக்கிறீங்க, அங்கே போங்க, இங்கே போங்க, அங்கே வாங்க, இங்கே வாங்க, பிரபலமாயிடலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் அவர் கேட்கல. ஏன் கேட்கலன்னா அவருக்கு நல்லா தெரியுது தேவையானது ஒன்றே. நீங்கள் என்ன இந்த எருசலேமுக்குள்ளேயே தெரியுறீங்க, வேறு தேசத்துக்கு போங்க, அதுக்கெல்லாம் கீழ்ப்படி இல்லை. ஏன்னா அவர் ஒன்று தெளிவாக அறிஞ்சிருந்தார், யார் யாரும் சொல்கிறத வச்சு நடத்தப்படலை, பிதா என்ன சொல்லுவார் என்பதற்காக காத்திருந்தார். இங்கே பார்த்தீங்கன்னா ராம் முழுவதும் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அடுத்த வசனத்தை வாசிங்க, அங்கே போட்டிருக்குது, பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். எவ்வளோ முக்கியமான நேரம் பார்த்தீங்களா, கவனிக்கிறீங்களா? நிறைய பேர் சீசர் இருக்கிறாங்க, ஆனால் நைட்டு முழுவதும் ஜெபம் பண்ணிட்டு யார் யாரெல்லாம் என் கூட இருக்கணும் அப்படின்னு யார் சொன்னா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அவங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு நீங்கள் இயேசு கிட்ட வந்திருக்கிறீங்க, பிதாவின் அருள் உங்களுக்கு இருந்தனால தான் இயேசு கிட்ட வந்திருக்கிறீங்க. ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் இடத்தில் வரான்னு போட்டிருக்குது. அப்படின்னா நீங்கள் இயேசு கிட்ட வந்திருக்கீங்கன்னா உங்கள் பேரை உங்களை கர்த்தர் கண்டிருக்கிறார். நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க நம்மளாம் பிதாவுக்கு தெரியுமான்னு. ஒருவரும் சேரக்கூடாத உள்ளில் வாசம் பண்ணுகிற பிதா, ஆனால் அவருக்கு உங்களை ரொம்ப நல்லா தெரியுங்க. தெரிந்ததுனால தான், முன் குறித்ததுனால தான் நீங்கள் இயேசுக்கிட்டே வந்திருக்கிறீங்க. அப்போ அந்த 12 பேரை நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் யாரை சூஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த 12 பேர் யார் கொடுக்குறா, அந்த லிஸ்ட்டை பரலோகம் கொடுக்குது. அந்த ஆலோசனை ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலர் 13:2 வாசிங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருந்த போது, கர்த்தர் நமக்கு ஊழியம் செய்யும்படி அனுமதிப்பது, அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கிறது, அவரை துதிக்கிறது, ஆராதிக்கிறது, வேதத்தை வாசிக்கிறது, செய்திகளை கேட்கறது, அமர்ந்திருக்கிறது, உபவாசித்து காத்திருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்படி உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். யார் அந்த சவுல் தெரியுமில்லையா உங்களுக்கு? அந்த சவுல் யார்? அவர் தான் பவுல். அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கிறாரு. ஆனால் இவங்க கர்த்தருக்காக காத்திருக்கும் போது அப்போ ஆலோசனை கொடுக்கப்படுது, சவுலை பிரித்து அனுப்ப சொல்கிறாரு. நான் அழைத்த ஊழியத்துக்கு சவுல் என்ன செய்யுங்க, பிரித்து அனுப்பிடுங்கன்னு சொல்லுகிறாரு. பிரித்து அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் கர்த்தர் சொல்கிற டைரக்ஷனில் போகணும் பாருங்கள். அதுக்கு தான் தேவையானது ஒன்றே. நான் எதை செய்யணும் தேவன் விரும்புகிறார், அவருடைய சித்தம் என்ன? சில தீர்மானம் எடுக்க குழப்பமாக இருக்கும்போது
அவர் சமூகத்துக்கு வரும்போது பாருங்கள், அவர் நமக்கு தெளிவாக வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். எது நமக்கு ரொம்ப முக்கியம், நம்ம வாழ்க்கையில் சில தீர்மானங்கள் எடுக்கும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த வேல்யூஸ் ரொம்ப முக்கியம். ஒரு திருமண காரியம் அப்படின்னா, நான் விரும்புகிறபடி திருமணம் அமையணுன்றதை விட ரட்சிக்கப்பட்ட ஆளாக இருக்கணும், கர்த்தர் நேசிக்கிற ஆளாக இருக்கணும் அப்படின்னு ஒரு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா, ஏற்கனவே இப்படிப்பட்ட காரியம் உள்ளே இருக்குமானால் அப்போ நம்ம என்ன செய்ய மாட்டோம், குழம்ப மாட்டோம். நமக்கு தெரியும் இப்படிப்பட்ட சாய்ஸஸ்க்கு இடம் கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் வேண்டாம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? தேவையானது ஒன்றுன்னு சொன்னார். தேவையானது ஒன்று என்னன்னு கேட்டால், இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால். ரொம்ப பிரதானமான ஒரு காரியம் இருக்குது. நாம் அவருக்கு ஊழியம் செய்கிறத விட நாம் அவரை அறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ரொம்ப முக்கியம். கர்த்தரை குறித்த வெளிப்பாடு, அவர் இன்னார்ங்கிற அறிவு உண்டாக வேண்டும் என்று விரும்பார் பாருங்க. அதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கு பெரிய சம்பந்தம் இருக்குது. அங்கே வாசிப்போம், யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். காட் கைண்ட் ஆஃப் லைஃப், தேவரகமான வாழ்வு எங்கே இருக்குன்னு கேட்டால், பிதாவையும் அவருடைய குமாரனையும் அறிவதற்குள்ளாக இருக்கிறது. நான் வேலைன்னு போக போகிறேன், தொழில் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், எனக்கு மற்ற நபர்கள் உறவு தான் ரொம்ப முக்கியம், இப்படியே ஓடாமல் எது முக்கியம்னு கேட்டால், இயேசுவின் பாதத்தருகே உட்கார்றது ரொம்ப முக்கியம், சபைக்கு வர்றது முக்கியம், வசனத்தை கேட்கறது முக்கியம். எதனாலன்னு கேட்டால், அது மூலமாக நான் என்ன செய்கிறேன், இயேசுவை அறிந்து கொள்கிறேன். அவர் எப்படிப்பட்ட அறிகிறேன். அவரே சொல்றாரு, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அந்த ஜீவனுக்குள்ள நாம் தேடுற எல்லாம் இருக்கு பாருங்க. மரியாள் இயேசுவின் பாத்திர உட்கார்ந்த வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இயேசு தம்மை குறித்து வெளிப்படுத்துகிறார். இவளுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு வந்துருச்சு. யாருக்கு? மரியாளுக்கு. அதுக்கு வந்ததுனால ஒரு காரியத்தை பண்ணாப்பாங்களேன். வாசிப்போம், யோவான் 12ஆம் அதிகாரம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். மறுபடியும் எங்கே போகிறாரு? வந்தது மாதிரி அதுக்கப்புறம் என்ன பண்ணார், லாசர் உயிர்த்தெழுப்பு பண்ணுகிறாரு. திரும்ப எங்கே வர, பெத்தானியாவுக்கு வராரு. ஏன்னா அவர் ரொம்ப பிரியமானவர்கள் பாருங்கள், அடிக்கடி வந்துகிட்டே இருக்கார், வீட்டுக்கு போகிறார். இப்போ அங்கே விருந்து ஆயத்தம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வாசிக்க 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. யாரும் செய்யாத ஒரு காரியத்தை செய்கிறார். இயேசுவை நெருங்கி போய் நலதம் என்னும் தைலத்தை வாங்கி, ஒரு ராத்தல் எவ்வளோன்னு கேட்டால் 300 பணத்துக்கு அதை வாங்கி, 1 வருஷம் சம்பளம் அவ்வளோ பணத்தை சேர்த்து வச்சு தைலத்தை வாங்கிட்டு அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைக்கிறாளாம். உங்களுக்கு தெரியும், யூதா சொல்கிறான், அச்சோ இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று கால்குலேட் பண்ணிட்டான், இது வேலை கண்டிப்பாக இவ்வளோ இருக்கணும், 300 பணத்துக்கு விற்று என்ன செய்யலாம், தரித்திரி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்கிறான். அது தப்பு. ஏன்னா தரித்திரி கொடுக்க வேணாம் தேவன் என்ன செய்யலை, சொல்லலை. அவன் ஏன் சொன்னான்னா, அந்த பணத்து மேலே அவனுக்கு ஒரு கண்ணு, அதனால தான் அவன் அதை சொல்கிறான். அவன் தரித்திரி கொடுக்குன்றதுக்காக எண்ணத்தில் சொல்லலை, அவனுக்கு அந்த எண்ணமே கிடையாது. ஆக்சுவலாக அவனுக்கு பணத்து மேலே ஆசை. அப்புறம் கர்த்தர் பேசவே வராரு, திட்டுறாங்க, மரியாள் இப்படி செஞ்சுட்டாலும் சொல்லி மரியாதை திட்டுறாங்க. அப்போ இயேசு சொல்வார், வாசிங்க 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ண நாளுக்காக அதை வைத்திருந்தார். இவளுக்கு பெரிய வெளிப்பாடு. இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் எனக்காக சகல மனுக்குலத்திற்காக சிலுவைக்கு போய் மரிக்க போகிறாரு, அவர் ரத்தம் சிந்தப்பட போகுது என்பதை குறித்த ஒரு வெளிச்சம் வந்ததுனால சிலுவை மரணத்தை அவன் என்ன பண்ணுறா, ரொம்ப உயர்த்தி காண்பிக்கிறா. அந்த தைலத்தை பூசின உடனே போய் பைபிளில் போட்டிருக்கு, வீடு முழுவதும் தைலத்தினால் நிறைந்ததுன்னு போட்டிருக்கு பாருங்க. அப்போ இது ஒன்றை காண்பிக்குது. இயேசு சிலுவையில் போய் என்ன செய்வார், மரிக்க போகிறாரு. அது அறிவிக்கப்படணும். அந்த காரியத்தை உயர்த்துகிறா. கூடவே இருக்கிற யூதாஸ் காரியத்துக்கு அந்த தைலத்தோட பணம் 300 பணம் தான் முக்கியமாக இருக்குது. அவன் தான் 30 வெள்ளிக்காசு இயேசுவை காண்பிச்சு கொடுத்தான். உடனே காண்பிச்சு கொடுக்கல,
அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்துகிட்டே இருந்திருக்குது. எப்போ பார்த்தாலும் காணிக்கை பணத்தை வாங்கினா அதில் கொஞ்சம் ஆட்டையை போடுறது, கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு வர்றான் பாருங்க. இப்போ திரும்ப வருவோம். என்ன சொல்லுவோம், தேவையானது ஒன்றே. அது உடனடியாக வராது நம்ம வாழ்க்கையில், அதை பழக்கப்படுத்தணும். இந்த யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணுறான், வாழ்க்கையில் பழக்கப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வர்றான் பாருங்க. பைபிளில் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதான ஆசிரியர்லாம் கூப்பிட்டு பேசுவானுங்க. உடனே யூதாஸ் காரியத்தை டக்குன்னு பாவம் செய்யலை, தெரியாமல் இயேசுவை காண்பிச்சு கொடுத்துட்டீங்க அப்படி கிடையாது. நல்லா பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு அன்றைக்கி அங்கே வருவார், இங்கே வருவார், இது சரியாக வராது, ஒளிவு மரத்துக்கு அங்கே வருவாங்க, பார்ப்போம், அதுதான் சரியான இடம், இங்கே கூப்பிட்டு வந்துடுறேன், அப்போது இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், நீங்கள் என்ன செய்ய வந்துடுங்க, எல்லாம் பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மாறியிருக்கான் பாருங்கள். மரியாள் பார்த்தீங்கன்னா இயேசுவோட சீசன் கிடையாது. வீட்டுக்கு வர்றப்ப இயேசுவின் பாத்திரம் உட்காந்து வசனத்தை கேட்குறா, அவளுக்குள்ள பெரிய வெளிப்பாடு. இந்த பணத்தை விட இயேசு தான் பெரியவர். அவருடைய சிலுவை மரணத்தை என்ன செய்யணும், உயர்த்தி பெருசாக நான் பார்க்குறேன் என் வாழ்க்கையில். எனக்கா ஜீவனே கொடுக்குறாரு, அந்த அன்பை உயர்த்துறா. திரும்ப இடத்த இயேசு சொல்கிறாரு பாருங்கள், எப்பயுமே இயேசுக்கா நீங்கள் நின்னீங்கன்னா இயேசு உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆமே. யூதாஸ் திட்டுறான், அவர் சொல்ல விட்டு விடு அவளை, ஏன் அவளை பற்றி பேசிகிட்டு இருக்கிற நீ, இவள் என்னிடத்தில் நற்கரியை செய்திருக்கிறாள் அப்படின்றார். அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லுவார், இவ செஞ்சது உலகம் ஃபுல்லாக சொல்லப்படுன்றான்றார். அந்த மாதிரி ஒரு பெரிய காரியத்தை செஞ்சுட்டா பாருங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு தான் நிறைய என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த சுகந்த வர்க்கம் அந்த பரிமளத்தை எடுத்துகிட்டு போவாங்க. எதுக்குன்னா அந்த பாடியில் போடுறதுக்காக. ஆனால் அதுக்குள்ளே இயேசு என்ன செஞ்சிருவார், அவர் உயிர்த்தெழுந்து எந்திரிச்சிட்டார். இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பாடியில் அப்ளை பண்ண முடியும் போயிட்டுருக்காங்க. இல்லை டூ லேட். ஆனால் வெளிப்பாடு உள்ளவ முன்னமே செய்துட்டா. இவளுக்கு வெளிப்பாடு இருந்ததுனால முந்தி கொண்டாள். கர்த்தருக்காக நற்கிரியை செய்ய வேண்டிய பேர் முந்திக்கொள்ள விரும்புகிறீங்க. ஆமேன். நாம் மாமசீகமாக செய்கிறத விட அவர் பாத்திரிய உட்கார்ந்து இருக்கும்போது நம்மை கொண்டு அவர் பெரிய காரியம் செய்கிற தேவனாக இருக்கிறார் பாருங்க. அந்த பெரிய காரியத்தை நாம் செய்ய முடியாது, அவர் தான் நம்மளை கொண்டு செய்யணும். அதனால் வாழ்க்கையில் இவங்க என்னை கோச்சிக்கிட்டாங்க, அவங்க என்ன கோச்சிக்கிட்டாங்க, இவங்க என்னை விட்டு போயிட்டாங்க, இவங்க தரேன்னாங்க ஆனால் தரமாட்டேன்ட்டாங்க, இத்தனை வருஷம் நல்லா பழகுனாங்க, இப்போ முனைச்சிக்கிட்டாங்க, இது எதிர்பார்த்தேன் அது கிடைக்கல, இது இவ்வளோ தான் கிடச்சிச்சு, அது இது இப்படி நினச்சேன் அப்படி நினச்சேன். மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியம் குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எது தேவையானதுன்னு உனக்கு என்ன செய்யலை தெரியலை. தேவையானது ஒன்றே, அதை அறிந்து கொண்டு அதில் உன் இருதயத்தை நீ செட் பண்ணுவாய். ஆனால் நீ கண்டிப்பாக அநேக காரியம் குறித்து கவலைப்பட்டு கலங்க மாட்டாய். நீ நிறைய காரியம் குறித்து கவலைப்பட்டு பாரப்பட்டே இருக்கிற. என்ன பிரச்சனைனா உனக்கு தேவையானது ஒன்று எதுன்னு செய்யல தெரியவே இல்லை. தெரிஞ்சா கூட நீ என்னென்ன செய்ய செட் பண்ணவே இல்லை இருதயத்தை. எது இருக்குதோ இல்லையோ, நான் இயேசுவின் பாதத்தறிய உட்கார போகிறேன், அவர் சமூகத்தில் உட்கார போகிறேன், அவர் இன்னும் அறிய போகிறேன். இயேசு சொன்ன மாதிரி இன்னொரு ஆள் இருக்கார் பாருங்க பழைய ஏற்பாட்டில். அவர் யார்னா தாவீது. சங்கீதம் 27ஆம் அதிகாரத்துக்கு போங்க. சங்கீதம் 27ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? வாசிப்போம். கர்த்தர் என் வெளிச்சமும். எத்தனை பேர் இருளில் இருக்கிறீங்க, ரொம்ப இருளாக தெரியுது பாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதோட கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? சொல்லு, கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயும் ரட்சிப்புமாய் இருக்கிறார். அப்படி இருக்கிறபடினால அங்கே வாசிப்போம், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? தைரியமாக சொல்கிறார், யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு அஞ்சுவேன்? 3ஆம் வசனத்தை வாசிங்க. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். ஒரு ஆள் ரெண்டால் இல்லை, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. இல்லை சொல்லுங்க, என் இருதயம் பயப்படாது. அப்புறம் போட்டிருக்கு, என்மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். எதில் நம்பிக்கையாக இருப்பேன்? கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், கர்த்தர் என் ஜீவனின் பலனுமானவர். எப்படி இந்த மாதிரி இவரால் நம்ப முடிஞ்சிச்சு? எனக்கு எதாவது ஒரு பாலை மறைங்கி வந்தால் கூட இறங்கினா கூட நான் என்ன செய்ய மாட்டேன், என் இருதயம் பயப்படாது. என்ன சொல்லுங்க, என் இருதயம் பயப்படாது. ஒருத்தர் போட்டு என் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும், நான் பயப்பட மாட்டேன். எப்படி அப்படி இருக்க முடிச்சுன்னு கேட்டால்,
அடுத்த வசனத்தை வாசிங்க. 4ஆம் வசனத்தை போட்டிருக்கு, வாசிப்போம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறாரு. எதிரிகள் நெருக்கிட்டு வர்றாங்க. நீங்கள் என்ன கேட்பீங்க? ஆண்டவர்கிட்ட எப்படியாவது காப்பாற்றிருங்க, என்னை மட்டும் காப்பாற்றிருங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருப்போம் இல்லையா? ஆனால் அவர் சொல்லுவார் மத்தியில், கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். என்னன்னு கேட்டால், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவன நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தேவையானது ஒன்றே. நான் கர்த்தரிடத்தில் எத்தனை கேட்டேன்? ஒன்றை கேட்டேன். அப்போ இவருக்கு ஒரு நல்ல தெளிவாக இருக்குது. வாழ்க்கையில் சுற்றிலும் பிரச்சனையாக இருக்குது, ஆனால் எது ரொம்ப முக்கியம் என்பதில் தெளிவாக இருக்கிறார். ஆடு மேய்க்கும் போதும் எது முக்கியம் தெரிஞ்சிருந்துச்சு. தூரமாக போய் கர்த்தரை துதிச்சுக்கிட்டு இருந்தார். ராஜாவான பிறகு அவருக்கு நிறைய வேலை இருந்திருக்கும். கவனிக்கிறீங்களா? சேனைகள் இருந்திருக்கும், அரண்மனை இருந்திருக்கும், குடும்பம் இருந்திருக்கும், நிறைய செல்வம் இருந்திருக்கும், ஆலயத்தை கட்டுறதுக்கு ஐஸ்வர்யத்தை சேர்க்க வேண்டியது இருந்திருக்கும், பல காரியம் இருந்திருக்கும். இவ்வளவு விஷயங்கள் இருந்தால் கூட எது எனக்கு முதலாவதுன்னு கேட்டால், கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், தேவையானது ஒன்றே. அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். எனக்கு இது கிடைச்சிச்சு, கிடைக்கல, இது என்னை கஷ்டப்படுத்துது, எனக்கு எதிராக வர்றாங்க, துன்பப்படுத்த பார்க்குறாங்க, அது இது இதெல்லாம் எல்லாம் இருந்தால் கூட ஒன்றில் உறுதியாக இருக்கிறேன். தேவையானது ஒன்றே. இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்படி சமூகம் எனக்கு ரொம்ப முக்கியம் என்பதில் தெளிவாக இருந்தார். அங்கே கீழே போட்டிருக்கு, வாசிப்போம் 7ஆம் வசனத்தை. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு. கர்த்தர் சொல்ல, என் முகத்தை தேடுங்கள்னு சொன்னீங்களே, நான் என்ன செய்வேன்? உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. சூழ்நிலை எதுவாக இருந்தால் கூட நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா எது முக்கியம் எனக்கு நல்லா செஞ்சிருச்சு, தெரிஞ்சிருச்சு. அதில் என் இருதயத்தை நான் பதிச்சுட்டேன். நான் அதுலேருந்து என்ன செய்ய மாட்டேன்? மாறவே மாட்டேன். நமக்கு இந்த வர நிறைய பிரச்சனை பாருங்களேன், மனது சம்மந்தப்பட்டதாக இருக்குது. மனதில் தான் அந்த பயத்தை, அந்த கவலையை, பிசாசு எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தை, என்ன செய்வோம் ஏது செய்வேன்னு போட்டே இருக்கான் பாருங்கள். அதெல்லாம் பாதரே பண்ணாமல், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. இப்படிலாம் நான் செய்கிறதுனால, 2ஆம் வசனம், என் சத்துருக்களும் என் பயங்கரமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பச்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். இப்போ நான் இடறி விழ வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. யுத்தம் கர்த்தருடையது. வந்த பிரச்சனை அதுவாக நினைச்சிருச்சு, போயிருச்சு. அதனால் ஒருத்தவங்க உங்களை ரொம்ப அப்ரிசியேட் பண்ணாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கோவிச்சுக்கிட்டு போனாலும் ஸ்தோத்திரம். நீங்கள் ரொம்ப கிளியராக இருங்க, தேவையானது ஒன்றே. இந்த மார்த்தாள் பாருங்க, எப்படியாவது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நினைக்கிறா. எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும், அத்தனை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் நினைக்கிறா. மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். என்ன மரியா நான் சொல்கிறத கேட்க மாட்டேன்றா, இயேசு நான் சொல்கிறத கேட்க மாட்டேன்றாரு, இப்போ சொல்கிறதான் கேட்கணும். அவளுக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அவள் எல்லாத்தையும் நான் ஆளுகை செய்ய நினைக்கிற வரைக்கும் ஒன்றும் செய்யவே முடியாது. எல்லாத்தையும் விட்டுறணும், தேவையானது. எல்லாத்தையும் நம்மளால் ஆளுகை செய்ய முடியாது, நம்ம தேவன் கிடையாது. இந்த பிசாசு நாம் தேவ சமூகத்தில் உட்கார தான் கெடுக்க விரும்புகிறான். உட்காந்துட்டா எல்லாமே மாறிடும். அவர் ஆலோசனை கிடைக்கும், வழிநடத்தல் உண்டாகும், தூதர்கள் வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க, ஆவியான வேலை செய்வார். நீங்கள் ஓடுறதை விட அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது நிறைய நன்மை நடக்கும் இயேசு நாமத்தினால. நீங்களே சொல்லுவீங்க, இதெல்லாம் நாங்கள் எதிர்பாராத நன்மைகள்னு சொல்லுவீங்க. பாருங்களேன், நிறைய எதிர்பாராத நன்மைகள் வரப்போகுது உங்கள் இடத்துல இயேசு நாமத்தினால. 6ஆம் வசனம், இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். 5ஆம் வசனம் வாசிங்க. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். கர்த்தரை ஒளிச்சு வச்சுறாராம் பாருங்க. பிரைஸ் தி லார்ட், ஆமென். எப்பன்னு கேட்டால், இயேசுவின் பாதத்தருகே உட்கார ஒரு பழக்கம் நமக்கு என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அப்போ நாமும் இந்த வேதத்தை வாசிக்கிற பழக்கம் நமக்கு ரொம்ப இருக்கணும்.
பாருங்க, மார்த்தாள் இந்த காரியங்கள் மீது தான் கண்ணு இருந்துச்சு. ஆனால் மரியாளுக்கு இயேசு மீது கண்ணு இருந்தது. அவள் தன்னுடைய செவிய, தன்னுடைய கண்களை, தன்னுடைய இருதயத்தை, தன்னுடைய மனதை இயேசு மீது பதித்திருந்தாள். வேதம் அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய கண்களை நமக்கு முன்பாக எப்போ யாரை வைக்கணும்? இயேசுவே வைக்க வேண்டும். சிலுவையடிக்கப்பட்ட இயேசு உங்கள் கண்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. நாம் எல்லாரும் கர்த்தருடைய மகிமை கண்ணில் காண்கிறது போல கண்டு மகிமை மேல் மகிமை அடைந்துன்னு போட்டிருக்குது. இந்த புஸ்தகத்தை படிக்கும்போது யார் தெரியுறா? இயேசு தெரிகிறார். ஏசா 53 இயேசு தெரிகிறார். அவருடைய அன்பை பார்க்கிறேன், இரக்கத்தை பார்க்கிறேன், மன்னிப்பை பார்க்கிறேன், அவர் தேவையை சந்திக்கிற அந்த அற்புதத்தை பார்க்கிறேன், அவரை பார்க்கிறேன். நான் அவரை பார்க்கணும். அதுக்கு தான் அந்த புஸ்தகம். அதான் வேதம் சொல்லுது, நீங்க என்ன செய்யுங்க, மேகம் போன்ற இத்தனை சாட்சிகள் இருந்தும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் பாரமான யாவற்றையும் தள்ளி விட்டு விசுவாசத்தை தோக்குற முடிக்கிறமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓடத்தில் பொறுமையோட ஓடக்கடவும் போட்டிருக்குது. 2 காரியம் செய்யணுமா? நம்ம சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளி விடணும். இன்னொன்று என்ன செய்யப்பட்டிருக்கு? பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு. சொல்லுங்க, பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு. ஒரு ரேஸில் ஓடுறவன் ஒரு பக்கம் வாட்டர் பாட்டிலு எல்லாம் போட்டால் ஓடுவான். ரொம்ப என்ன உடைய உடுத்தணுமோ அதுக்குன்னு உடை இருக்கும். அப்போ நிறைய பாரமான அதை தூக்கி தலைமையில் வச்சுருக்குறோம். அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இன்னைக்கு தேவையானது ஒன்றே, இயேசுவின் பாதத்தறி என்ன செய்ய போகிறேன்? உட்கார போகிறேன். கடைசியாக ஒருத்தரை பார்த்து முடிச்சிருவோம். அதனால தான் பவுல் சொல்கிறாரு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில், எதுக்காக இயேசுவின் பாதத்தறியை உட்காரன்னு கேட்டால் அவரை நான் என்ன செய்யணும்? அறிய வேண்டும். அவர் எனக்காக என்ன செஞ்சு முடித்தார் என்பதை அறிய வேண்டும். வாசிக்கலாமா? 8ஆம் வசனத்தை வாசிங்க. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எது மேன்மையாக தெரியுது? கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அவரை அறியணும். தானியேலில் போட்டிருக்கு, தங்கள் தேவனை அறிந்தவர்கள் வல்லமையான காரியங்களை செய்வாங்களாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, அதுதான் எனக்கு மேன்மை. அதுக்காக நான் என்ன செய்ய, மற்றதெல்லாம் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அடுத்த வருஷத்தை வாசிக்கும் முதல் பகுதி, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும். போதும். அடுத்து 10ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். அப்போ கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக்கிறணும், விட்டுறக்கூடாது. அவரை நான் அறிய வேண்டும். அவருடைய பாடுகளை குறித்து அறிந்து கொள்ளணும், அவருடைய மரணத்தை குறித்து அறிந்து கொள்ளணும், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். அறிகிறதற்கும் என்ன செய்கிறேன்னு கேட்டால் 7ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். 11 வாசிங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையை தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன். அதான் சொல்லுங்க, ஒன்று செய்கிறேன். பல காரியம் இருக்குது, எனக்கு ஊழியம் செய்யணும் உண்மைதான். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் எதுன்னு கேட்டால் அவர் நான் என்ன செய்யணும்? அறிய வேண்டும். ஒன்று செய்கிறேன். சொல்லுங்க, ஒன்று செய்கிறேன். தேவையானது ஒன்றே. நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன். நெசசரியானது ஒன்று, கேட்க வேண்டியது ஒன்று, செய்ய வேண்டியது ஒன்று. ஒன்று செய்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். அதில் எனக்குன்னு ஒரு அழைப்பு இருக்குது, திட்டம் இருக்குது, உண்மைதான். அதில் முதலாவது நான் என்ன செய்யறேன்னு கேட்டால் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. மற்ற காரியங்களாம் வேணான்னு சொல்லலை, அதான் நஷ்டம்னு நினைக்கிறேன். அவருக்கு நிறையா அட்வான்டேஜ், மெரிட்ஸ் இருக்குது பாருங்கள். அவர் ஒரு ரோமன், பிறப்பில் ஒரு ரோமன் போட்டிருக்குது, எபிரேயன் போட்டிருக்குது, நியாயப்பிரமாணத்தை தேறினவன், எங்கே போனாலும் பெரிய இடத்துல இடம் கிடைக்க முடியும் அவருக்கு. அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்? கிறிஸ்துவை அறிய வேண்டும். அதுக்கப்புறம் தான் அது ஊழிய ஆரம்பிக்குது. அப்போ முதல்ல எது முக்கியம் கேட்டால் அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக. சொல்லுங்க, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அது ரொம்ப முக்கியம். இப்போ சூஸ் பண்ணணும், ஒவ்வொரு நாளும் சூஸ் பண்ணணும். இது பழக்கமாக மாறணும். இன்னைக்கு தேவையானது ஒன்று,
இது வருது வரல, கிடைக்கல, கிடைக்குமா கிடைக்காதா, அதை பற்றிலாம் எனக்கு ரெண்டாவது. நான் ஒன்று செய்ய போகிறேன், இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்க போகிறேன், அவர் முகத்தை தேட போகிறேன், அவரை துதிக்க போகிறேன், அவரை ஆராதிக்க போகிறேன், அவரை அறிந்து கொள்ள போகிறேன்னு நீங்கள் அமர்ந்திருக்கும் போது நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். எழுந்திருப்போம்.